ஓப்பன் பண்ணால் வெட்னஸ்டே அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா காரில் போகிற மாரி காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து போன பார்ட் வெட்னஸ்டே பண்ணதை பார்த்துட்டு நெவர்மோர் அப்படின்ற ஒரு மேஜிக் ஸ்கூல் இவங்கள மாரி ஆளுங்களுக்காகவே கட்டப்பட்டதா, ஒதுக்கப்பட்டவங்களுக்காக அதில் போய் சேர்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. வெட்னஸ்டேக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வெட்னஸ்டேக்கு இதுமாரி பண்ண ஏற்கனவே பிடிக்காது. எப்படியும் நீங்கள் நான் அங்கே விட்டா வந்து தப்பிச்சு வந்துடுவேன் அப்படின்ற மாரி சொல்கிறான். அவங்க அம்மா கிட்ட கூட ஒழுங்காக அவள் பேச மாட்டேங்கிறான். இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே ஆப்போசிட்லேருந்து இன்னொரு கார் வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மாரி ஒருத்தவன் இறங்குறான். காட்டு ரிசர்ச் பண்ணுவாங்களா அதுமாரி ஒருத்தவன் அவன் இறங்கி பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே போகிறான். அது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்து ரிசர்ச் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஃபி குடிச்சிட்டு இருக்கான். இங்கே எதோ சவுண்டு வருதுன்னு திரும்பி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒன்று பார்க்குது. அவனை டக்குன்னு ஓடி வந்து அவனை கொல்லுது. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஊரோட செரீஃப் வந்து இந்த கொன்ன பையனை பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காரு. இதுமாரி இந்த மாதத்துலேயே 3 வாட்டி நடந்துடுச்சு. சின்ன சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா இது வந்து கொல்லுது. அதனால் வந்து யாரையும் காட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போயே நம்மளுக்கு வந்து தெரியும் ஏதோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் காட்டுக்குள்ளே இருக்குன்னு. அப்போ தான் அப்படியே வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா நெவர்மோர் ஸ்கூலுக்கு போகிற மாரி காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த பிரின்சிபல் வேறு பார்க்குறாங்க. அந்த பிரின்சிபலுக்கு இவங்களோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸ்லாம் இருக்குது. இவங்க ரெக்கார்டை பார்க்கும்போது அவங்க வந்து 5 வருஷத்தில் 8 ஸ்கூலாக மாறி இருக்கியான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து ரூம்மேட்டை பார்க்கலான்னு ரூம்மேட்டை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊல்ஃப் நரி அதுமாரி ஒரு பொண்ணு இருக்கான். ஆனால் இவன் இன்னும் முழுசாக நிறையா மாறல அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேக்கு அப்படியே ஆப்போசிட். கதைனா ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கூட ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பழகுவான். ஆனால் வெட்னஸ்டே அப்படி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து பியாங்கா அப்படின்ற பொண்ணை காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவளோட எக்ஸ்லாவை வந்து சேவியர் அப்படின்றவ காட்டுறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்கும்போது ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்டையில் வந்து பாம்பு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் வந்து இங்கே பேச்சு கொடுக்கும்போது வெட்னஸ்டே அப்பா அம்மா பார்த்திங்கன்னா வழி அனுப்ப வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அம்மா மட்டும் அழுதுட்ருக்காங்க. அதனால் அப்பா வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு கையை மட்டும் தனியாக வந்து வெட்னஸ்டே கிட்ட அனுப்பி விட்றாங்க. வெட்னஸ்டேயோட ரூம் அப்படியே நைட்டு காட்டும் போது பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே வந்து பாதி ரூமாக ஆக்குறா. அது ஒன்று இவளுக்கு இன்னொன்று ஈனட் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கலராக இருக்கிறதெல்லாம் பிழிச்சிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு இருக்கான். ஏன்னா இதை பார்த்தோன்னே ஈனட் வந்து என் ரூம் என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்ருக்கான். இது வந்து கம்முனுருன்னு சொல்லிட்டு போயிட்டு நாவல் எழுதுறதுக்காக உட்கார. இதுமாரி ஏற்கனவே வந்து நாவல் எழுதியிருப்பா போல இருக்குது. இது பிடிக்க ஈனட் வந்து நகத்தை காட்டிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா இவங்க ரூம் உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர், அதை இவங்களோட டீச்சர் பார்த்திங்கன்னா என்டர் ஆகுறாங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாக இது வந்து